கட்சிகளுடைய கூட்டணிகள் போக்குவரத்து அப்படின்னு இப்போ எவ்வளோ ரொம்ப காரசாரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இதில் எல்லாமே இணையக்கூடிய எல்லாம் பார்த்திங்கன்னா ஜாதி கட்சிகள், மத கட்சிகள், இனக்கட்சிகள்னு சொல்லிட்டு இப்படி மொழிகளை முன்னிறுத்தி இப்படி எல்லாம் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. எல்லாம் பாருங்கள் கூட்டணி அமைக்கிறாங்க. அது எதுக்கு கூட்டணி அமைக்கிறாங்க? மக்களுக்கு நல்வாழ்வுக்கா? இருக்கிற திட்டங்களை கொண்டு செயல்படுத்தாமல் திட்டங்களை போட்டு அந்த திட்டத்துக்கு உண்டான நிதிகளை அத்தனையும் கொள்ளையடிக்க வேண்டியது. சொத்து நிறைய சேர்க்கணும். இதெல்லாம் எதுக்கு சேர்க்குறாங்க? சேர்க்கட்டும், நல்லது தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக நம்ம 2026 ஆட்சி அமைத்தவுடன் அனைத்து அரசியல்வாதிகளுடைய கணக்குகளும் தணிக்கை செய்யப்படும். கிராமத்து அரசியல்வாதியில் இருந்து மேல்மட்ட முதலமைச்சராக பிரதான் மந்திரி இருக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, கணக்கு தணிக்கை செய்யப்படும். வீடு வீடாக சென்று தணிக்கை செய்யப்படும். இது யாரை வச்சு செயல்படுத்துவீங்க? இருக்கிறவங்களே சிபாவன். இது முப்படைகளின் பணியாற்றி ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களை கொண்டு இதை செயல்படுத்துவோம். இது முதல் திட்டம். அப்படி அரசியல்வாதிகளிலிருந்து கணக்கு தணிக்கை எடுத்து அவர்களிடையே இருக்கக்கூடிய அதிகப்படியான சொத்துக்களை எல்லாம் எடுத்து நம் தமிழ்நாட்டில் எவ்வளவு கடன் இந்த அரசியல்வாதி வாங்கி வச்சுருக்காங்களோ, உலக வங்கியில் இருந்தாலும் சரி, உள்ளூர் வங்கிகளில் இருந்தாலும் சரி, அத்தனை கடன்களையும் திருப்பி அடைக்கப்படும். இது பதவி ஏற்றவுடன் செயல்படக்கூடியது. 2வது, தமிழ்நாட்டிலே கணக்கெடுக்கப்படும். ஜாதி வாரியாக அல்ல, மதம் வாரியாக அல்ல, மொழி வாரியாக கணக்கெடுக்கப்படும். இது நாம் தமிழ் கட்சி அகில உலக தாய் தமிழ் முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைத்தவுடன் முதலில் செய்ய வேண்டியது கணக்கெடுப்பு. வீடு வீடாக கணக்கெடுப்பு. ஜாதி கணக்கெடுப்பல்ல, மத கணக்கெடுப்பல்ல, கணக்கெடுப்பல்ல, மொழி வாரியாக கணக்கெடுக்கப்படும். ஏன் அந்த மொழி வாரியாக கணக்கெடுக்க சொல்கிறான் அப்படின்னா, அதில் காரணம் இருக்குது. மொழி நம் தமிழ் மொழி உலகமெல்லாம் பேசப்பட வேண்டும். உலகமெல்லாம் தமிழ் மொழியை ஆட்சி செலுத்த வேண்டும். அரசாட்சி அல்ல, பேச்சில் மொழியில் ஆட்சி செலுத்த வேண்டும் என்று நாம் எவ்வளவு விருப்பப்படுகிறோமோ அது மாதிரி எல்லா மாநில மொழிகளும் நினைப்பார்கள். அவ்வழியிலே நம் மொழி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தி அந்த மொழி வாரியாக அம்மொழி அடுத்த அண்டை மாநில மொழிகளையும் நாம் காப்பாற்றுவோம். நம் மொழி கல்வியிலே கட்டாய பாடமாக வைக்கப்படும். தமிழ்நாட்டிலே தமிழ் மொழி கட்டாய பாடம். மற்ற விருப்ப பாடமாக ஆங்கில மொழி, விருப்ப பாடமாக அண்டை மாநிலம், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில மொழிகளில் மாநில மொழிகளில் இருக்கக்கூடியதில் கணக்கெடுக்கும் பொழுது அந்த மாநில மொழிகளும் இங்கு கற்பிக்கப்படும். உதாரணமாக இப்போ கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, குஜராத், மகாராஷ்டிரா, அப்போ ஹிந்தின்னு வச்சுக்கிறோம். எல்லா மொழிகளினுடைய மக்களும் நம் தமிழ்நாட்டுகளில் நிரந்தர குடியிருப்புடன் வச்சுக்கிறார்கள். அவர்களுடைய மொழிகளும் அவர்கள் கற்க வேண்டும், தாய்மொழிகளை கற்க வேண்டும். அதே மாதிரி நம் தமிழர்கள் அண்டை மாநிலங்களில் மற்ற இந்தியா முழுவதுமைக்குமே வசிக்கிறார்கள், நிரந்தர இருப்பிடமாக. அங்கு இருப்பவர்களுக்கும் நம் தமிழ் மொழியை அங்கே கற்றுக் கொடுக்கணும். அப்படி கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இந்த மொழிவாரி கணக்கெடுப்பு நடத்தும். எந்த மொழியும் நம்மளுக்கு எதிரி அல்ல. மொழி இறைவனால் படைக்கப்பட்டது, மனிதனால் படிக்கப்பட வேண்டியது. மனிதனால் மொழிகளை படைக்க முடியாது, படிக்கத்தான் முடியும். இறைவன் மனிதனை படைத்தான், மனிதன்தான் மொழிகளை படிக்க வேண்டும். அவரவர் தாய்மொழிகளை அவரவர் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் வசிக்கும் மாநிலத்தில் அந்த மாநிலத்துக்குண்டான சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு
அவர்களுடைய அந்த மொழியை இவர்கள் கட்டாயம் கற்க வேண்டும். அப்போது நம் தமிழ்மொழி மற்ற மாநிலங்களிலே